லைவ்ல பார்த்தீங்கன்னா அரோராவும் விக்ரமும் அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சூப்பராக ஆடுறாங்க. பயங்கர எனர்ஜியோடு ஆடிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கமருதீனை வந்து பாரு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு பெட்ரூமில் போயிட்டு கமருதீன் கேட்குறாரு, உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்துட்டு ஆக்ஷனில் ஏதோ சொல்கிறாங்க, அங்கே போகணும் அங்கங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கை காமிக்கிறாங்க. கமருதீனுக்கு அது புரியலை. உடனே பெட்டில் இப்படி 2 கை வச்சு அடிக்கிறாங்க, ஐயோன்னு தலையில் அடிக்கிறாங்க. இன்னொன்று ஆக்ஷனில் சொல்கிறாங்க, அரோராவா அப்படின்னு கேட்குறாரு கமருதீன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் கமருதீனுக்கு கடைசி வரைக்கும் அது புரியலை. அதுக்கப்புறமா 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கானா வினோதனா திவ்யா எல்லோரும் சேர்ந்து டீமாக எப்படி இது பண்ணணும்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு சத்தம் போட்டு பாடும்போது சாண்ட்ரா வந்து இல்லை சத்தம் போட்டு பாடக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கானா வினோதனா ஒரு சில ஐடியா சொல்கிறாரு, ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரி ஆக்ஷன் என்னன்னு பண்ணி காமிக்கலாம். அப்படிங்கும்போது திவ்யா வந்து இல்லை அது வேண்டாம், ஏன்னா டீமாக பார்த்துட்ருப்பாங்க, அது வந்து இதாகிடும், நெகட்டிவாக போயிடும், அதனால் அது இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கானா வினோதனுக்கும் திவ்யாவுக்கும் சூப்பரான கெமிஸ்ட்ரி, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பாரு வந்து ஒன்று பிளான் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, வெளியில் வச்சுட்டு நான் போயிட்டு திவ்யா சும்மா மொபைலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கமருதீன் வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை பிரஜன்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கா, நான் பண்ண தான் போகிறேன், சும்மா இரு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து வெள்ளைப்பூடு உரிச்சிட்ருக்காங்க. உரிச்சிட்ருக்கும்போது இவங்க ஃப்ரெண்டில் போய்ட்டு டிவியை மறைச்சு அங்கேயும் இங்கேயும் போய் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. உடனே திவ்யா வந்து இப்படி மறைச்சு போகாதீங்க, டிவியை மறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு பாரு வந்துட்டு நான் உங்களை மறைக்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு மாக்கிங் பாடி லாங்குவேஜ் பண்ணுவாங்கள்ல, எல்லாரையும் வம்பிழுக்கிறதுக்கு ஒன்று வாண்டடாக ஒன்று பண்ணிவிட்டு எல்லாரும் என்னை கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா, அதே இதை வந்து பண்ணுறாங்க. பண்ணோன்னே அங்கேருந்து கனியக்கா வந்துட்டு ஏதோ ஹெல்ப் வேணும் பாருன்னு கூப்பிடுறாங்க. உடனே வந்துட்டு ஓஹோ ஹெல்ப்பா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து குத்தி சொல்கிறாங்க. அதாவது கனியக்கா வந்து திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேணும்னு பார்வை கூப்பிடுறாங்கன்னு இப்படி தான் சொல்லுவாங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா குரூப்பிசம் பண்ணுறாங்க எனக்கு எகெயின்ஸ்டான. நீங்கள் போய் வாண்டடாக வம்பிழுக்கிறது தப்பு கிடையாது, அதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. அந்த சண்டையை பிரித்து அவங்க ரியலாக கூப்பிட்டாங்களோ இல்லை சண்டையை பிரித்து விடணும்னு கூப்பிட்டாங்களோ என்னவோ தெரியாது, அதை வந்து இனி குரூப்பிசம்ங்கிற கணக்கில் சேர்த்துருவாங்க. அப்புறம் திருப்பியும் வராங்க, வந்துட்டு மொட்டை கத்தி அப்படின்னு திவ்யா வந்து ஒரு கத்தி வச்சு இது பண்ணிட்டுருக்காங்க. மொட்டை கத்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மறைக்கிறாங்க. அப்போது திவ்யா வந்துட்டு வினோதனா இங்கே பாருங்கள், கேப்டன் இங்கே பாருங்கள் அப்படி மறைக்கிறாங்க அப்படின்னோடனே அவர் வந்துட்டு ஏதோ மறைக்காதீங்கன்னு அப்படி ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. கனியக்கா சொல்கிறாங்க, அவங்க வேணும்னு உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு வினோதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. உடனே நீ வினோதனை கேட்குறாங்க, நீ என்னம்மா என்கிட்ட சண்டைக்கு வர அப்படிங்கும்போது திவ்யா வந்து கத்துறாங்க, நான் உங்ககிட்ட தானே அட்ரஸ் பண்ண முடியும், நான் சண்டைக்கு வரல, உங்ககிட்ட தானே நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கத்துறாங்க. அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே பாரு அங்கே போயிட்டு கேவலமாக டான்ஸ் பண்ணுறேன்னு சொன்னது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வாண்டடாக சும்மா இருக்கிற இடத்துல போயிட்டு வாண்டடாக வம்பிழுக்கிறாங்க. சண்டை வரப்போகுது, இனி ஒரு பெரிய சண்டை அது வெடிக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் வினோதனாக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. சோஷியல் மீடியாலெலாம் ஒரு பேர் சொல்லுவாங்க பாருவை, ஆனால் நான் என்றைக்குமே அந்த வேர்டு யூஸ் பண்ணதே கிடையாது. பட் இப்போ தான் தெரியுது ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா அதனால் க்யூட்டாக ஒரு மொமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு, அது இப்போ ஸ்பாயில் ஆகி 2 பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு. அப்போ வினோதனா சொல்கிறாங்க, நாளைக்கு என்னை கேப்டன்சி டாஸ்கில் நிற்க வச்சு, கேப்டன்சி நான் சரியாக பண்ணலன்னு நிற்க வச்சு இது பண்ணுறதுக்காக தான் திவ்யா இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணது வந்து பாரு, அது அவங்க யாருக்கும் தெரியல. பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.